ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். காலையில் பொண்ணு மாப்பிள்ளைங்களாம் டிஃபன்லாம் கொடுத்துட்டு நான் எங்கே வந்திருக்கேன்னா எங்கள் இன்னொரு மாமா வீட்டுக்கு வந்திருக்கேன். எங்கள் மாமா வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கேன்னா, இன்றைக்கி நெய்ச்சோறு, சிக்கன் கிரேவி, ஈரல் கிரேவி, தயிர் வெங்காயம், பீர்னி, வேற என்ன சுல்தானா? பீர்னி, தயிர் வெங்காயம், இதா ஈரல் கிரேவி, சிக்கன் கிரேவி, மட்டன் குருமா, நெய்ச்சோறு, இது எல்லாம் பண்ண போகிறோம். நெய்ச்சோறு பண்ணுறதுக்கு வந்துட்டு பாத்திரம் வந்துட்டு இல்லை. இங்கே இந்த மாமா வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருக்கும், எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றக்காக நான் இங்கே வந்திருக்கேன். மாமா வீட்டில் பூச்செடிலாம் இருக்குது, காமிக்கிறேன். கோழி கொண்டைன்னு நினைக்கிறேன். இது ஓமவல்லி எல்லாம் இருக்குது. அது இல்லாமல் வாழை மரம் இருக்குது. பாருங்கள், அந்த ரோஸ் தான் இங்கே ஹைலைட்டே. நிறையா பூ பூக்கும் ரோஸு, பறிக்கிறதே இல்லை. சுல்தானா, ரோஸ் நிறைய இருக்குது சுல்தானா. ரெட் ரோஸ் பாருங்கள், அது தெரியுதா? ரெட் ரோஸ், ரெட் ரோஸும் செடி நிறையா இருக்குது, ஒயிட் ரோஸும் செடி நிறையா இருக்குது. கொத்து கொத்தா பாத்தியா? பறிக்க தான் ஆளாமா. மாமி எப்போவுமே பறிக்கவே மாட்டாங்க, அப்படியே போட்டுருவாங்க. பூச்செடியெல்லாம் பார்த்தாச்சு. நான் போய் பாத்திரம் எடுத்துகிட்டு போயிட்டு லஞ்சுக்கு சமைக்கணும். பொண்ணு மாப்பிள்ளை கூப்பிட்றதுக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வர்றாங்க, லஞ்சுக்கு சமைக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவிக்காத கோவிக்காத. பெரியம்மா வேறு மிக்ஸி வேறு போடுது. பேசலான்னு பார்த்தா நீலாம் தெரியுற வீடியோவில் தெரியுதா? சாத்துக்குடி ஜூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சமைக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு மயக்கம் வந்துடும் அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு டம்ளர் கொடுக்கலாம் அப்படின்ட்டு சாத்துக்குடி ஜூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா எந்திரிச்சு உட்காந்து எதுக்கு வைய போகுது, நீயே போட்டு கொடுத்துருவோம் மாமத்தை. கரெக்டாக இருக்கு. ஈரலா? ஈரலுக்கா என்ன தக்காளி போடலையா? இது வந்துட்டு ஈரல் கிரேவி. இது கருங்கல் பாளையம் சிக்கனா? பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு அக்கா வைக்கலை, அரைச்சிட்டாங்க. அதனால் கருங்கல் பாளையம் சிக்கன் பண்ண போகிறாங்களாம். சின்ன வெங்காயம் தான் வேணுமா? சரி, தக்காளி எடுத்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஈரல் வந்துட்டு 2 கிலோ ஈரல். சிக்கனுங்கெல்லாம் போடும்போது சொல்லணும். 1.5 கிலோ சிக்கனு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது சொல்லணும். இப்போ தானே பார்த்து அவங்க சமைப்பாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெரிய வெங்காயம். என்ன போட்டிருக்க? சீரகம் போட்டிருக்கியா? சோம்பா? சீரகம் எதுக்கு போட்டா? பாவமா. சோம்பு, சீரகம், பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தலை. ஈரல் கிரேவிக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிடுச்சு. தக்காளி அள்ளி போட்டு விட்டு சுல்தானா. 2 கை அள்ளி போடு. போதும். தக்காளி வந்துட்டு நறுக்குன தக்காளி 2 கையளவு போட்டிருக்கு. அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். தக்காளிலாம் வதங்கட்டும். ஜூஸை வந்து பிடுங்கி குடிச்சிட்டா. உனக்கு ஊற்றி குடிக்க தெரியாதா? வீடியோ
எனக்கு கொடுத்த பொடியும் குடிச்சிட்டா. நீ குடி பாப்பா, எனக்கு வேணாம் பாப்பா, நான் போய் மாமுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீ குடிச்சிட்டியா? நீ கொஞ்சம் குடிச்சிட்டு கொடு. ஒரு முடக்குடி ஒன்றும் செய்யாது, ஐஸ் கம்மியாக தான் இருக்குது. ஒரு முடக்குடி குடிச்சிட்டு கொடு. உன்னை விட்டுட்டு எப்படி குடிப்பேன் நான்? பெரிய சட்டி எடுத்து இது மண்ணு தடி. அது எங்கே போய் மண் தராது? அங்கனையே மண் இருக்கு பாரு. சூப்பில் பாக்ஸ்லாம் டிசைனாக இருக்குது. டிசைனாக எங்கள் அம்மா உனக்கு மட்டும் தான் வாங்கி கொடுத்துருக்கேன், எனக்குலாம் வாங்கி கொடுக்கல. இந்த தக்காளி தான் எடுத்து வச்சு நீ கொடுத்த ஃபுல்லாகவே நறுக்கிட்டேன். நறுக்கிட்டியா? கொஞ்சம் நீ பண்ணுறது நான் ட்ரை கிரேவியா? இது கொஞ்சம் தண்ணியாக தானே சுமையாக பண்ண? சாப்ஸ் இது இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வைப்போம், நல்லா தக்காளி வதங்கி வரணும். குருமா வந்துட்டு 1.5 கிலோ மட்டனா சுமையா? 1.5 கிலோ மட்டன் இதில் தாளிக்க போகிறோம். ஈரல் ரெடியான உடனே முட்டை வேக வச்சாச்சு. நல்லா தான் இருக்குது, கலராக தான். சிக்கன் கிரேவி, நுரையீரல் சாப்ஸா? நுரையீரல் சாப்ஸ், ஈரல் சாப்ஸு, சிக்கன் கிரேவி. நீ பாத்ரூம் போயிட்டு ஐயோப்பா, யார் சிக்கனை யார் பார்க்குறது, ஈரலை யார் பார்க்குறது? இப்படி இப்படி போனோன்னே இப்படி வர்றாளாம்ல. நான் வரையும் சாப்பாடு தாளிக்க கொஞ்சம் பாதிதான் போட்டிருக்காங்க. வா மாமா வந்துட்டு சாப்பாடு தளிச்சாங்களா, சின்ன வெங்காயம் அரைச்சது ஃபுல்லாகவே போட்டே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அக்காவை ஏமாத்துட்டாங்கன்னா குடுன்னு ஓடுறல பதறிக்கிட்டு. பாதி போடுங்க. இந்த சிக்கன் கிரேவியும் ஈரல் சாப்ஸும் செஞ்சுக்கிட்டு இருக்கையிலே வந்துட்டு இந்த அம்பி கொண்டாட்டிங்க வந்துட்டு வயிறு கலக்கிடுச்சோம். இப்படி போயிட்டு இப்படி வரையும் அப்படின்ட்டு போயிருக்கா. பயங்கரமாக வேர்த்துருக்கு பாருங்கள். குளிக்கணும், வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு தான் குளிக்கணும், இன்னும் குளிக்கலாம். இதுதான் எங்கள் அக்கா வீட்டு கிச்சன். பெருசாக இருக்கும், பெரிய ஹால் மாதிரி இருக்கும் கிச்சனு. இங்கே அப்படி காமிக்கிறேன் பாருங்க, ஹால் மாதிரி இருக்கும். ஒரு 6-7 பேர் படுத்து தூங்கலாம் அந்த கிச்சனில். அவ்வளோதான், அரிசி மேலே வந்துருச்சு, தம்மு போகணும். கை சுடுமோ நம்ம இலையில எடுக்கிறவா? இலையா? நாக்கு அப்புறம் சொரணெல்லாம் போயிடும். தீயை பிரிச்சு விடவா? இருக்கட்டுமா? வேகட்டுமா? இன்னும் ஒரு குண்டு குண்டு விடு. இது இருக்கு உள்ள என்ன இருக்கு? நிறைய இருக்கு. போட்டுடுவா? இருக்கட்டும் போமா, இருக்கட்டும் போமா, நல்லா தம்மாவும் மேலே தானே கறிக்கட்டுமா. கம்மியே இல்லை, இவ்வளோதான். இதை தூக்கி குப்பரை போட்டு விடுவோம். நல்லா போட்டு இப்படி குப்பரை போட்டு கீழே கங்கு இருக்கு. அங்கே இல்லை, அவ்வளோதான். ஏன் எரியலையா? அப்புறம் எரிஞ்சாதானே கறி.
கொஞ்சம் எரிஞ்சு அப்படியே அவ்வளோதான் முடிஞ்சு உங்களுக்கு எந்திரிச்சு நெய்ச்சோறு தானே அப்படியே பரப்பிடும். ஏன் பாப்பா என்ன சொல்லு. இது என்னதுமா? ஈரலா? இல்லை கொண்டாடுறா நக்கி பார்த்து தான் சொல்லுவேன். மூச்சு விட முடியல வெயிலில் நின்று, பயங்கரமான வெயில். சோறு தம்மு போட்டிருக்கான் கரெக்டாக 1:10 எடுக்கிறோம். அந்த அம்மா உடைக்கிறோம். ஏன் குருமாவை அதில் வைக்கிற? அதில் 2 விசில் விட்டால் முடிஞ்சு குக்கரில். ஈரல் என்னாச்சு? அதை டேஸ்ட் எடுத்துட்டு வா பார்ப்போம். நீ என்ன சிக்கனுக்கு மிளகுத்தூள் போடல? போட்டியா? பெப்பர் போடலன்னா ஒரு டிஃப்ரெண்ட். இதுல என்னடா வெரைட்டி? ஈரலுக்கு வந்து பெப்பர் போட்டு, இதுக்கு சும்மா போட்டு. ஈரலுக்கு பெப்பர் போட்டு சிக்கனுக்கு பெப்பர் போடலைன்னா அது வேற டிஷ்ஷா. எப்படிலாம் ஏமாத்துறாங்கன்னு சிக்கனுக்கு கொஞ்சோன்னு போடுங்கப்பா. மிளகுத்தூள் போட்டாத கொஞ்சம் கவுச்சி இல்லாம இருக்கும். சும்மையா என் பேச்ச கேளு. நான் ஒரு பெரிய யூடியூபர் செலிபிரிட்டி, என் பேச்ச கேளுங்க. சிக்கனுக்கு கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டாதே நல்லா இருக்கும். 2 பேரும் அடி வாங்க போறீங்க என்கிட்ட. நான் மாமுட்ட சொல்லி கொடுத்துருவேன். பாப்பா மாமு எங்க? இந்த இவளுகளை பாருங்க, சிக்கனுக்கு மிளகுத்தூள் போட மாட்டேங்கிறாளுங்க. கொஞ்சோன்னு 1 ஸ்பூன் போட சொல்லி போட மாட்டேங்கிறாளுங்க மாமா. பெப்பர் ஈரலுக்கு போட்டா என்ன, சிக்கனுக்கு போடு. கொஞ்சம் போடு. சாப்பாடை விடுங்க, நீ விசில் விடுங்கன்னு சொன்னி நான் கேட்கலாம். வர்றதுக்குள்ள 2 விசில் ஆயிடும். புளி கொஞ்சம் ஊற வை. நான்லாம் மாமுங்க நான் வந்து லெமன் ஜூஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். சாப்பாடு தாளிச்சு விட்டு தம் போட்டு சமைச்சு முடிச்சுட்டு சாப்பாடு இதெல்லாம் வந்துட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியல. டைம் ஆச்சு. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாருமே வந்துட்டாங்களா. சரி அவசர அவசரமாக நான் எங்கள் மாமா வீட்டில் போய் பக்கத்தில் போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதனால் வீடியோ எடுக்க முடியல. போயிட்டு மாமா வீட்டில் எங்கள் மாமாவோட மாமியார் இருந்தாங்க. அவங்க கூட ரொம்ப நேரம் வரையும் பேசிவிட்டு அப்படியே குளிச்சுட்டு அக்கா வீட்டுக்கு வந்து பாப்பாவெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டேன். எதுவுமே வீடியோ எடுக்க முடியல. ஃபஸ்ட்டு எங்கள் ஊர்லேருந்து வந்துட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு எங்கள் ஊர் பஸ் ஸ்டாப்லேருந்து ஆட்டோ ஏறி நான் வந்து பஸ்ஸில் ஒரு வழியாக எங்கள் வீட்டுக்கு நான் வந்துட்டேன். பாப்பாவோட ஃபங்க்ஷனும் வந்துட்டு நல்லபடியாக இன்னையோட இனிதே முடிந்தது. நாளையிலேருந்து நம்ம வீட்டு விலாக் வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.